வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதால் தமிழகத்தில் மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை துவங்கியுள்ளதை அடுத்து தமிழகம் முழுவதும் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. கடந்த 2 நாட்களாக தமிழகம் முழுவதும் கனமழை பெய்தது. சென்னையில் வியாழனன்று இரவு மழை கொட்டி தீர்த்தது. இந்நிலையில் ஆந்திராவுக்கு இடையேயான மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி இருப்பதால் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் பல இடங்களில் மழை தொடரும் என்றும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் கூறினார். ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது. இந்த தாழ்வு நிலையானது இலங்கை முதல் ஆந்திராவை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதி வரை நீடிக்கின்றது. வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். ஒரு இடங்களில் கனமழையும் இருக்கக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்த வரையில் மிக அதிகமாக தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் 9 சென்டிமீட்டரும், ஜெயங்கொண்டத்தில் 8 சென்டிமீட்டரும், மணிமுத்தாறில் 6 சென்டிமீட்டரும் மழை பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.